வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகனை போட்ட ஒரு விழிப்புணர்வு. அதாவது படிக்கிற பசங்க இன்றைக்கி காலையில் 9:15 மணிக்கோ இல்லை 8:15 மணிக்கோ 10 மணிக்கோ ஸ்கூலில் அட்டன் பண்ணும்போது ப்ரேயருக்கு அட்டன் பண்ணதுக்கு முன்னுக்கூட்டியே அவங்க ஸ்கூலுக்கு கால் எடுத்து வைக்கும்போதே சோர்வாயிருந்தாங்க. அந்த சோர்வு எங்கேருந்து வருது, எதனால் வருகிறது? இவங்க என்னெல்லாமோ கொடுத்து பார்க்குறாங்க. சத்து உணவுகள், அதாவது கடைகள் வாங்கி கொடுக்கப்படி ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு போன்விட்டா எவ்வளவோ கொடுத்தாலும் ஆனாலும் அவங்களுக்கு சோர்வாகிறதா இருக்கும். அது காரணம் என்னவென்றால் இவர்கள் சுமக்கும் சுமை புத்தகத்தின் சுமை. அப்போது புத்தகத்தின் சுமைதான் காரணமா அப்படின்ற கேள்வி வரும்போது உண்மைதான். அப்போ புத்தகத்தின் சுமையை சுமந்தால்தானே நல்ல இடத்துக்கு வர முடியும், அதுவும் உண்மைதான். அப்போது இந்த புத்தகத்தின் சுமையை எப்படி குறைப்பது அப்படி என்று பார்க்கும்போது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, சட்டக்கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஆக எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் அதில் ஸ்டோர் ரூமும் உண்டு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமும் உண்டு. இப்படி அதற்கெல்லாம் ரூம்கள் இருக்கிறது. இந்த அவர்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்கு ரூம்கள் இல்லையா என்ற கேள்வி வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக நான் முன்வைக்கிறேன். இது எதற்காக இந்த கேள்விகள் என்று பார்த்தால், அவர்கள் பள்ளிக்கு வரும் வழியிலே சில பேர் ஸ்கூலில் வருவதற்கு முன்னாடியே ஆட்டோவில் 10 பேரை ஏற்றுவாங்க. 10 பேர் ஏற்றும் போது அதில் லக்கேஜி சாப்பாடு எல்லாமே ஏற்றணும். அதுபோக ஸ்கூலுக்குள்ளே பேக்கு எல்லா இடத்துக்கும் அங்கே நிறைஞ்சி வடிஞ்சு இப்படியே நிற்கும். அப்போது நிறைய இடங்களில் ஆட்டோ அப்படியே கவர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இந்த சுமையினால் மட்டும் சொல்ல வரல, இயல்பாக நடந்து கொண்டு இருக்கிறது காலங்காலமாகவே. அது ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டாவது சைக்கிளில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, ஸ்கூட்டரில் போகிறவங்க பேக்கை தட்டிட்டுருவாங்க சில பேர். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது. சில பேர் சுமக்க முடியாமல் அந்த வீட்டிலுடைய தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தாத்தாவோ பாட்டியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது ஒரு ஆள் ஒரு சைக்கிள்லையோ ஒரு 2 வீலர்லேயோ கார்லேயோ கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. இது ஒரு தினமும் நடந்து கொண்டிருக்கு, வாடிக்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ படிப்பின் சுமையை நான் சுமையின் காரணமாக சொல்லவில்லை, அந்த வலியின் காரணம், அந்த வேதனையின் காரணமாகவே சொல்லுகிறேன். ஆக சுதந்திரமாக பறக்க விட வேண்டும். அப்படி என்றால் அந்த பள்ளியிலேயே புத்தகத்தையும் பேக்குகளையும் சாயங்காலம் 4 மணி 4 மணிக்கு விட்டு ஸ்கூல் விட்ட உடனேயே அதை வைத்துவிட்டு செல்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும். முதலில் அந்த இடம் ஒதுக்கிவிட்டால் என்றால் அன்றைக்கு பொழுதில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, சப்ஜெக்ட் என்ன தேவைப்படுகிறதோ அதை மட்டும் எடுத்து விட்டு போயிட்டு படித்துவிட்டு மறுநாள் மீண்டும் வர வேண்டும். இப்படி செய்தால் காலையில் வருபவர்கள் சுறுசுறுப்பாகவும், அதாவது ஒரு காமெடியாக சொல்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். அதாவது ஒரு நோட்டை மட்டுமே கையில் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிற கூட ஒரு ஆலோசித்து பார்க்கலாம். ஆக இதை செய்தால் அவர்கள் மனக்குறைகள் மட்டுமல்ல, வெயிட்டு தூக்குறது குறையும், மனதில் உள்ள குறைகள் நீங்கும், மைண்டு நல்ல ஒரு சுத்தமான ஒரு மைண்டு தெளிவு கிடைக்கும் மூளைக்கு. ஆகவே இதன் மூலம் படிப்பு கூடுமாக பார்க்கும்போது கண்டிப்பாக கூடும், ஐயமில்லை. 99% கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எப்படி 100 மார்க்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதே போல் 99% படிப்பு கூடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கடைசி பெஞ்சு மாணவர்களும் முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் தமிழக அரசுக்கு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், முன்னாள் மாணவன் என்கிற உணர்வில். ஆக இதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அறையை ஒதுக்கினால் வாழ்க்கையும் எல்லோருக்கும்
அந்த பெற்றவங்களுடைய கஷ்ட சுமைகளும் நீங்கும். ஆக இது ஒரு ஆராய்ந்து நல்ல ஒரு திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.